சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. சக்தி, என்னாச்சு? இன்னும் தூங்கலையா? நான் காலையில கிளம்பி ராமேஸ்வரம் போயிட்டு வந்துடுறேன்னு. நாளைக்கா? எனக்கு என்னமோ அங்க போனா ஏதோ ஒரு பதில் கிடைக்குமோன்னு தோணுது. இன்னைக்கு கூட அவர் நம்ம கிட்ட பேசுறப்ப அவர் கண்ணுல ஒரு படபடப்பு தெரிஞ்சுது. அவர் கேட்கறது வீடியோ மட்டும் இல்ல, அதை தாண்டி நிறைய இருக்குமோன்னு தோணுது. நீ இப்போ அந்த லெட்டரை நினைச்சு சொல்றேன்னு நினைக்கிறேன். சக்தி, இப்போ அதை விட அந்த வீடியோ தானே முக்கியம். அந்த வீடியோ இப்போ கிடைச்சாதான் அவரை நம்ம லாக் பண்ண முடியும். அந்த லெட்டர் முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அது 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். இல்ல ஜனனி, அப்படியே இருந்தாலும் நான் போயிட்டு வந்தா சில விஷயங்கள் கிளியர் ஆகுமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த லெட்டரு, இப்போ அந்த வீடியோ, இதெல்லாம் சேரும்போது ஏதோ ஒரு நல்ல விஷயம் நமக்காக நடக்கும்னு தோணுது. சக்தி, நானும் வரவா? நீ இப்ப என் கூட வந்துட்டா இங்கே யார் பார்த்துப்பா? நாளைக்கு இந்த அஸ்வின் சம்பந்தப்பட்ட மற்ற விஷயம் எல்லாத்தையும் நீ பார்க்கணும்ல. அவனை விரட்டிட்டு வந்தது குணசேகர ஆளுங்களும் இல்லை, அறிவுக்கரசி ஆளுங்களும் இல்லைன்னு சொன்னான்ல அவன். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவனை கொண்டுட்டு வீடியோ எடுத்துட்டு போறதுல யாருக்கு என்ன லாபம்? அவன் ஏதோ தெரியாம கூட சொல்லிருக்கலாம்ல சக்தி. அவன் தான் வீடியோ கொண்டு போய் கொடுத்த ஆளுன்னு சொன்னானே, அது யாருன்னு தெரியணும்ல. அதை நம்ம நாளை காலையில போய் பார்க்கலாம். ஆனா நீ போய் அதை பாரு. எனக்கு என்னமோ ராமேஸ்வரம் போயிட்டு வர்றது நல்லதுன்னு தோணுது. சேஃபா போயிட்டு வா. அட, எனக்கு என்ன இருக்கு, நான் பாத்துக்கிறேன். இல்ல சக்தி, அந்த ஆளை சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. நீ கிளம்புறன்னு தெரிஞ்சு அவர் நிச்சயம் பின்னாடி ஏதாவது பண்ணுவாரு. அன்னைக்கே பார்த்தல அவர் என்ன பேசினார்னு. இப்போ என்ன பண்ணலான்னு காத்துக்கிட்டு இருக்காரு. அதான் பயமா இருக்கு. முடிவு எடுத்து தானே இறங்கி இருக்கோம். பாத்துக்கோ. பத்திரமா போயிட்டு வா. அடிக்கடி கால் பண்ணு. சரிடி. நீ பார்த்துப்பல. நான் பாத்துக்கிறேன்டி. நீ படுத்துக்கோ, தூங்கு. அழாத. மடியில படுத்துக்கவா. இந்தாடா, எல்லாருக்கும் கொடு. இந்தப்பா, காபி சாப்பிடு. பெரியவனே, உனக்கு பிடிச்ச கறி குழம்பு வச்சிருக்கேன். தோசை ஊத்தவா? சுட சுட தோசை ஊத்தி சாப்பிட்டா கறி குழம்போட நல்லா இருக்குமே. ஆனாலும் ரொம்ப ஓவரத்த. 2 நாளா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம மெஸ்ஸில் ஆர்டர் பண்ணி தின்னோம். இப்ப மாமாவை பார்த்ததும் இட்லி தோசை கறி குழம்புன்னு பட்டைய கிளப்புறீங்களே. ஏய், வாய மூடுறா. கண்ணுல கொள்ளி வைக்க. ஏகப்பட்ட மண்டடியில என் மகன் இருக்கான். என்னால முடிஞ்சது அவனுக்கு பிடிச்சது சமைச்சு போடுறதுதான். அதுவும் உனக்கு பொறுக்கல. அம்மா, கவலைப்படாத. இன்னும் 2 நாள் தான். வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் வெளியேறிடும். அப்புறம் நிம்மதியாக இருக்கலாம்.
உன்னை தான் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்குல்ல. அப்புறம் பையன் மாட்டிக்கிட்டு எங்கே கிளம்புற? அது எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? உங்க அண்ணன் கிளம்புறப்ப எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு தான் போனாராக்க. ஏய் சக்தி, என்னடா வாய் பயங்கரமா நீளுது உனக்கு? யாரோட யார ஒப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்க? நீயும் உங்க அண்ணனும் ஒண்ணா? அவன் இந்த குடும்பத்துக்கு செஞ்சதுல கால் தூசியாவது நீ செஞ்சிருப்பியா? வாய் இருக்குன்னு சும்மா பேசிக்கிட்டு இருக்காத. ஏற்கனவே உன்னால ரொம்ப நொந்து போயிருக்கான் அண்ணன். மேல மேல நோகடிக்காத. எப்பா கதிரு, அவன் எங்கேயோ போய் தொலையிட்டோம்யா. அவன் எங்க போனான்னு தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? மா, இவன் பொட்டாட்டி போய் கண்டதை எடுத்துட்டு வந்த மாதிரி இவன் போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தானா யார் பாக்குறது? எங்க போறான்னு சொல்லிட்டு அப்புறம் கால் எடுத்து வெளியே வைக்க சொல்லு. இல்லைன்னா பெரிய கலவரமே வெடிச்சு போடுன்னு சொல்லிட்டேன். ஏப்பா போறேன். இப்ப என்ன உனக்கு? நீயும் நல்லது செய்ய மாட்ட, நல்லது செய்யறவளையும் விட மாட்ட. இப்ப என்ன உனக்கு? அவன் எங்க போறான்னு உனக்கு தெரியணும், அதுதானே? ஆமா. அவன் கோயம்புத்தூர் போறான்பா. எது கோயம்புத்தூரா? அங்க என்ன புது மாமியார் வீடு இருக்கோ? ஏய் போட. உன்ன மாதிரி 40 மாமியார் வீடு இருக்குன்னு நினைச்சிய? மஞ்சகாமால வந்து எனக்கு பாக்குறதுலாம் மஞ்சள் மாதிரி. உன்ன மாதிரி கிடையாது அவன். ஏய், அடிச்சு பல்லெல்லாம் கட்டிடுவோம். பொத்தி நில்றி அங்கே. வாய முடிட்டு பேசாம. ஏய் சொல்றேன், அங்க போய் என்ன செய்ய போற? ஏய் முடியாதுப்படா. வியாபார விஷயமா பேச போறான். எங்க வியாபார விஷயமா என்ன? எது? ஆமா, பெரிய கப்பல் வியாபாரம் பண்ண போறாங்க. அப்படியே கோடி கோடியா கொண்டு வரதுக்கு. ஆமா, கோடி கோடியா போய் அள்ளிக்கு வரலனாலும் கருவாடு வியாபாரம் மாதிரி நாரி போய் வர மாட்டோம். ஏய், அடிச்சு பாயகையில ஓடுறேன். என்ன ஓவரா பேசிட்டு நிப்பாட்டியா? உக்காரியா? ஏய், நீ என்ன ஓவரா குதிக்கிற? என்ன என்ன போக கூடாதுன்னு சொல்றதுக்கு இங்க யாருக்கும் உரிமை கிடையாது. அப்படி நான் போக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த உட்கார்ந்து இருக்காருல இவரை சொல்ல சொல்லுங்க. 15 நாள் அவர் கேட்கிற எல்லாத்தையும் கொடுக்கறேன்னு சொல்லியாச்சு. அவ்வளவுதான், அதோட அது முடிஞ்சு. அதை தாண்டி என்னை போக கூடாதுன்னு சொல்றதுக்கெல்லாம் இந்த பேச்சே வரக்கூடாது.